பார்த்தீங்கன்னா டேம் யூஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்லேட் போய்க்கோங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட் போயிட்டு கம்ப்யூட்டரில் வந்து மைக் இருந்ததுன்னா மைக்கில் பேசி டைப் பண்ணுங்கள், வாய்ஸ் டைப்பிங் பண்ணுங்கள். மைக் இல்லை அப்படின்னா மொபைலில் இன்கேஸ் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடிஞ்சால் மொபைலில் பண்ணுங்கள். சரி, அப்படியே ஆப்ஷன் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இங்கே ஸ்டோர் ஆகலை அப்படின்னா ரிட்டன் இருக்கும் இங்கே ஆப்ஷன். இந்த பாருங்கள், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். இங்கே போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அம்மா நான் அடிக்கிறேன், எழுதுகிறேன். பாருங்கள், என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிடும். இன்னொன்று நான் சொல்கிறேன், என்றும் அன்புடன். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகேங்களா, இந்த 2 மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்புடன். ஓகே, இந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுங்க. இங்கே வந்து மேலே யூனிகோடு வச்சுக்கோங்க, இங்கே வந்து டேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் கன்வெர்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணுங்க. காப்பி ஆஸ் எ டெக்ஸ்ட் வேண்டாம், கட்டே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போது இங்கே போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Ctrl V கொடுத்துட்டேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டில் இருக்குது. ஆக்சுவலி நான் கலர் மாற்றிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி டேமில் தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே என்னோடய ஃபாண்ட் வந்து டேமில் தான் இருக்குது. அதனால் இது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் பண்ணல, ஸ்பேஸ்க்காக நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். எல்லா லெட்டர்ஸும் ஓரளவு கரெக்டாக மிஸ் ஆகாமல் கிடைக்கும். யூனிகோட்ன்றது நம்ம டைப் பண்ண டீட்டெயிலில் வந்து அப்படியே வந்து ஃபாண்ட்டாக வந்து இங்கே இது பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் ஸ்பேஸிங் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஸ்பேஸிங் சரியாக இல்லை, அது ட்ராக்கிங் ஸ்பேஸ் 0 வச்சா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பக்காவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை கேபிட்டல் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யதார்த்தமாக கிளிக்காக இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக கிடச்சிரும். இந்த இடம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை NHM கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகலை, இன்ஸ்டால் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறேன். இந்த லிங்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். NHM ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா இப்போ நான் சில வார்த்தைகள் மட்டும் நான் இதில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறேன். பாருங்கள், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், அன்பு, தயவு, பெலன். சரி, இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிளாக் பண்ணி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே போங்க. இங்கே போய்ட்டு இப்படி வரும், யூனிகோட் டு எனி ஃபாண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து டேம். அதனால் டேம் இங்கே கிளிக் பண்ணோன்னே இங்கே கன்வெர்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது தெரியாது, இப்படி தான் தெரியும். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆகிடும் இந்த வார்த்தை. சரி, நான் பெலன்னு சொன்னேன், ஆனால் அது வேறு ஏதோ வந்திருக்கு. அது என்ன வார்த்தைன்னு நான் காட்டல. அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதனால் என்ன பண்ணுங்கள், இங்கே சொன்னல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே போய்ட்டு இங்கே தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இங்கே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். பெலன்றது வார்த்தை மட்டும் எழுதிக்கங்க. இங்கே பாருங்கள், பெலன்றதை கிளிக் பண்ணிவிட்டேன். பண்ணோன்னே இதை பிளாக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுங்க. காப்பின்னு கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே இருக்கல இந்த வார்த்தை, இதை ரீசெட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு Ctrl V கொடுங்க. டேம்னு வைக்கணும். டேம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போது இந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சுல்ல, அந்த விஷயத்தை என்ன பண்ணலான்னா பிளாக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அது கரெக்டாக வந்துடும்.